தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரை மாத்தி தமிழக பாலியல் கழகம் அப்படின்னு பேரை வைங்கடா. விஜய் என்ன பண்றாருன்னா போற இடத்துல எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு தனி பாதுகாப்பு படை அப்படின்னு பேசுறாரு. ஒருபடி மேல போய் தவேக்கல இருக்கிற பெண்களை பத்தி பொன்ராஜ் அப்படின்றவரு தப்பா பேசிட்டாருன்னு அவர் மேல வழக்கம் தொடுத்திருக்காரு. முதல்ல கட்சியில நடக்கிற பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்துங்க. இந்த பாலியல் பொறுக்கி வாய்ஸ் ஆஃப் சரத் இருக்காருல்ல, இவர் ஆவடி பகுதி வட்ட செயலாளரா தாவேக்கால இருக்காரு. இவரோட வேலை என்னன்னா, விஜய் மீட்டிங் போறதுக்கு பாசு தரேன், விஜய் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் வயது மைனர் பெண்களை கூப்பிட்டுட்டு போய் லாட்ஜில் வச்சு உடல் உறவு வச்சிருக்காரு. இதை இவரோட நண்பர்கள் கிட்ட அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கால இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்தையும் இவரோட கூட்டாளிகளை கைது பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு காவல்துறை கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இவனே அந்த ஆடியோல சொல்றான், லாட்ஜ் எடுத்து மாத்தி மாத்தி நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இதுல கவலையான விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியால பெண்கள் பாதுகாப்பு பத்தி பொன்ராஜ் அவர்களோட இந்த வழக்கை பத்தி பெருமையா பேசுற தாவேக்காவை சார்ந்த பொண்ணு இவன் மைனர் பொண்ணுங்களை கெடுத்ததை ஆதரிச்சு என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக குரூப் கால்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது. இது மட்டும் இல்லாம தாவேக்காவை சார்ந்த இன்னொரு நபரும் இதுக்கு உடந்தையா இருந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு. இவனே 10க்கு மேற்பட்ட பெண்கள் கூட இருந்ததா ஆடியோல பேசியிருக்கான். அப்போ இந்த கும்பல் பெருசா இருக்கணும். நேத்தைக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தேன், அதுல நக்கலா கமெண்ட் பண்ணியிருக்கான். உனக்கு அவ்வளவு தைரியம்னா எதுக்கு இன்னொரு பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ற? நான் போய் சொல்றேன்னா என் மேல அவதூறு வழக்கு போடு, நான் போலீஸ் கிட்ட ஆதாரத்தை ஹேண்ட் ஓவர் பண்றேன். நேத்தைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்க. இவன் பேசின ஆடியோல அந்த பொண்ணோட பேரு, அந்த ஐடி நேம், அப்புறம் அந்த பொண்ணை பத்தின தகவல்கள் எல்லாம் இருக்கு. அதனால ஆதாரத்தை சோசியல் மீடியால வெளியே விட முடியாது. தேவைப்பட்டா காவலர்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு தேவையான ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த கும்பலை காவல்துறை கைது பண்ணணும். முக்கியமா சரத்தை கைது பண்ணி அவன் மொபைல்ல இருக்கிற போட்டோஸையும் வீடியோஸையும் நீக்கணும். கும்பலா விடுதி எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பெண்களை போட்டோஸ் வீடியோஸ் காட்டி மிரட்டி உடல் உறவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு வேற நபர்கள் பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அதனால சரத் அவர்களை உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தாவேக்கா கட்சியும் இவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தாவேக்காக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி மனநிலையில் இருக்கிற பெற்றோர்கள், தாவேக்கா ஆதரவு பெண்களை வீட்டுல வச்சிருக்க பெற்றோர்கள், தாவேக்கா ஆதரவு மனநோயாளி ரசிகர்களை வீட்டுல வச்சிருக்கிற பெற்றோர்கள் கவனிச்சுக்கணும். கவனிச்சு யோசிச்சு ஓட்டு போடணும். எந்த கட்சி வரணும், எந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லா போட்டோ வருது. திறந்து நம்ம ஒரு நாள் முடிஞ்சு சீல் போயிடுச்சு, அவ்வளவுதான். ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு சொல்லுது நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோ நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க.